ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம பைத்தானுடைய கோர் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த செஷனாக இப்போ லாஸ்ட்டாக ஃபைலினுடைய பாத் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓஎஸ் என்ற பேக்கேஜை வச்சுட்டு நம்ம ஃபைலினுடைய பாத்தை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஓகேங்களா? அதனுடைய கண்டினியூட்டியாக அந்த செஷனில் ஒரு ஃபைல் ஹேண்டிலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஏன்னா ஒரு ஃபைலை நம்ம எந்தெந்த மோட்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம், ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ண போகிறோம், எடுத்து மீண்டும் ஃபைல் அதுமாரி க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் எப்படி அப்பன் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பைத்தானை பொறுத்தவரைக்கும் ஃபைல் ரீடிங் அண்டு ரைட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ஃபைல் ஒன்றாலும் நீங்கள் ஃபைலை ரீட் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், அதை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபைல் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபைல் ரீடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஃபைல் ஃபஸ்ட்டு எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, அது ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்காக ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணுறது நம்ம ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். என்னென்னா, ஒன்று ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு ரீட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறோம், இல்லை அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம், அதுலேருந்து கண்டென்ட் ரீட் பண்ணி சம் இன்ஃபர்மேஷன் நம்ம அதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காகவும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ணுறதுனா ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு நோட் பேடில் இதில் பார்க்குற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஓப்பன்ன்றது ரெண்டு விதமான டாஸ்க்குக்கும் சேர்ந்தது. ஒன்று ஃபைலை புதுசாக க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபைலில் அப்பன் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை போய் சேர்க்கறது, அதுக்கும் ஓப்பன் தான் பண்ண போகிறோம். அதுமாதிரி ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம ஓப்பன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இதில் நம்பர் ஆஃப் கோட்ஸ் எவ்வளோனா இருக்கும் நம்ம ப்ராசஸ் தகுந்த மாதிரி. ஃபைனலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணுறதுனா இது அதனுடைய ஃபைல் ஹேண்ட்லர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதில் அதை க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதான் மீனிங். இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைலை எந்த மோடில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ரீட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், ரைட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், ஃபைல் அப்பன் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுமாதிரி எந்த மோடில் வேணாலும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஓப்பன் இருக்கணும், ஒரு க்ளோஸ் இருக்கணும். நடுவில் அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் எதாவது பண்ணுறது பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஓப்பன்ன்றது பைத்தானில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த இடத்துல இது ஒரு வேரியபிள், நீங்கள் எந்த வேணாலும் நேம் வச்சுக்கலாம். நான் இந்த இதில் எஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபைல்னு கொடுத்துக்கலாம், எது வேணாலும் ஒரு வேரியபிள். ஓகேவா? எப்படி ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பாத் கொடுக்கணும். பாத்து பற்றி நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பாத்துன்றது டைரெக்டாக ஃபைலில் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டில் இருக்கிற ஃபைலை போய் அதை ரீட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரும். ஒன்று ரீட் பண்ணுறதை எடுக்கும், இல்லை ரைட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டில் அந்த ஃபைலை மேனிப்புலேட் பண்ண போகுது. ஃபுல் பாத் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன மீனிங், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல் பாத்து இருக்குது அந்த இடத்துக்கு போய்ட்டு அது செய்யும். அப்படின்னா ரிலேட்டிவ் பாத்தும் கொடுத்துக்கலாம். கரண்ட் பாத்தை பேஸ் பண்ணி, கரண்ட் ஒர்க்கிங் பாத்தை பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் பாத்தும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாத்துன்றது ஃபைல் நேம். ஓகேவா? அடுத்தது மோடு. மோடுனா என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை என்ன மோடில் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ரீட் பண்ண போகிறீங்களா அல்லது ரைட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதும் அது மோடு தான் சொல்லுவாங்க. அடுத்தது அந்த ஃபைலில் என்ன டைப்பாக ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஒரு ஃபைல் பொறுத்தவரையிலும் ஜென்ரலாக ரெண்டு டைப்பாக பிரிப்போம். ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல், அப்படி இல்லைனா பைனரி ஃபைல். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபைல்னால் என்ன, நம்ம HTML இருக்குது. ஓகேங்களா? இல்லை TXTன்னு ஒரு ஃபைல் இருக்குது, இல்லைனா வேறு என்ன சொல்லலாம், XML இருக்குது, இல்லை JSON ஃபைல் சொல்கிறீங்க. இது எல்லாமே நம்மளால் எந்த எடிட்டரில் வேணாலும் ஓப்பன் பண்ணால் அது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்மளால் ரீட் பண்ண முடியும். அது உள்ளே என்ன இருக்குது டெக்ஸ்ட் அப்படின்றத நம்மளால் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஒரு HTML ஃபைலில் ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், அதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளால் ரீட் பண்ண முடியாது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபுல்லாக. அதேமாதிரி ஒரு XML ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்க முடியும். இது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது, ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இந்த ஃபைலை நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரீடரில், அதாவது இந்த ஃபைலை வியூ பண்ணுற ஒரு வியூவரில் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் என்ன இருக்குன்றதை நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட் என்ன இருக்குன்றது உள்ளே எப்படி எழுதியிருக்கோம், கண்டென்ட் என்னன்றது, என்ன டெக்ஸ்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியாது. இதை நீங்கள் ஒரு நோட் பேட்லேயோ இல்லை நோட் பேட் ப்ளஸ் அதுமாரி ஒரு சாஃப்ட்வேரில், ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட ஜங்காக தான் இருக்கும். உங்களுக்கு அதில் நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க மாரி கண்டென்ட் ரீட் பண்ணுற மாதிரிலாம் கண்டென்ட் இருக்காது, ஃபுல்லாக ஜங்காக இருக்கும். ஓகேங்களா? அது அந்த அப்ளிகேஷன் தான் மட்டும்தான் நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியும்.
அதுதான் பைனரி ஃபைல்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடியோ ஃபைல், ஒரு ஆடியோ ஃபைல், எல்லாமே பைனரி தான். ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுத்தாலும் பைனரி தான். ஏன்னா பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ண முடியும், அதனுடைய ரீடர் எது சப்போர்ட் பண்ணுதோ, ஆக்ரோபேட் அது மாதிரி எந்த ரீடர் சப்போர்ட் பண்ணுதோ அதில் மட்டும் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ அது எல்லாமே பைனரி ஃபைல். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறீங்க, ரீட் பண்ண போகிறீங்களா, ரைட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கொடுக்கணும். கூட அது டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இல்லை பைனரி மோடில் ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இது ரெண்டுமே இந்த மோடுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? சரி, அடுத்த ஆர்குமெண்ட். அப்படியே நீங்கள் அதை என்ன மோடில் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபைல் என்ன என்கோடிங் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணணும். என்கோடிங்னா என்ன? ஜென்ரலாக வந்து நம்ம ஆன்சி அப்படி சொல்லுவோம், இல்லை ஆஸ்கி ஆன்சி அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 255 வரலும் இருக்கிற ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற டிஜிட்டல் வேல்யூஸ் இதெல்லாம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதை குறிக்குது? கேபிட்டல் ஏவை குறிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ஆன்சியில் ஆஸ்கின்னு சொல்லுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஆன்சி ஆஸ்கி ஃபார்மேட்ஸ் இல்லை. என்ன மாதிரி ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னுடைய ஒரு என்கோடிங் ஃபார்மேட் இருக்குது 1252 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஒரு சிங்கிள் பைட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் டிஃபால்ட்டு. ஆனால் இதில் எல்லா கேரக்டரும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? இது பேசிக் கேரக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒரு ஹை ரேஞ்சில் போகிற ஸ்பெஷல் கேரக்டர்லாம் சப்போர்ட் பண்ணால் இது சப்போர்ட் பண்ணாது. அந்த கேஸில் நீங்கள் என்கோடிங் கொடுக்கணும். நீங்கள் எல்லா கேரக்டரும் நம்ம நார்மலாக ரீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் UTF-8 அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. UTF-8 என்கோடிங். இந்த என்கோடிங் கொடுத்தீங்கன்னா நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக மோஸ்ட்லி எல்லா கேரக்டரும் நம்ம ரீட் பண்ணிக்கவோ ரைட் பண்ணிக்கவோ முடியும். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இல்லை நம்பர்ஸ் இருக்குது, வெரி ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இது சம்மந்தமாக நீங்கள் ரீட் பண்ணுறீங்க ரைட் பண்ணுறீங்கன்னா இது கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, இது ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும் அதில். ஓகேங்களா? இப்போ தமிழே வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க, தமிழில் இருக்கிறத ரீட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் ரேஞ்சில் வருது. அப்போலாம் UTF-8 கொடுத்தா தான் நம்மளால் அதை ரீட் பண்ணி பண்ணிக்க முடியும். அதான் என்கோடிங். ஓகேவா? இதுதான் வந்து அப்படி ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுனா f.close. இங்கே நம்ம எஃப்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் f.close. ஓகேங்களா? ஃபைல் நேம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நடுவில் ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபைல்னால் ஓப்பன்ன்றது எப்படி இருக்குன்றது புரியுதா? ஓகேங்களா? அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். ரீட் மோடில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரைட் மோடில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் வரும், ஃபைலினுடைய பாத்து வரும். ஓகேவா? அடுத்து மோடில் என்ன சொன்னால் ரெண்டு விதமாக சொன்னேன். ஒன்று எதுக்காக ஓப்பன் பண்ண போகிறீங்க, ரீடு ரைட்டு. ஓகேங்களா? அடுத்தது அப் அண்ட் அந்த மாதிரி என்ன மோடுன்றதை சொல்லலாம். கூட வந்து டெக்ஸ்ட் மோடா பைனரி மோடான்றதை சொல்லலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் மோடுக்கு வந்து T என்ற லெட்டர்ஸ் யூஸ் ஆகுது, பைனரி மோடுக்கு B என்ற லெட்டர் யூஸ் ஆகுது. அதை நம்ம இப்போ ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் வந்து நீங்கள் இந்த என்கோடிங் அப்படின்றது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக என்கோடிங் ஏதாவது என்கோடிங் ஃபார்மேட் கொடுக்கணும். ஓகேவா? டிஃபால்ட் என்கோடிங் சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதிகமாக வரப்போ கண்டிப்பாக எடுத்துக்காது, அது ராங்காக ரீட் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கேஸில் இது யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுமாதிரி ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த object.closeன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம மீண்டும் ஓப்பன் பண்ணி மீண்டும் க்ளோஸ் பண்ணுறது அதுமாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஃபைல் வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ணலாம், என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மோட்னா ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், கண்டென்ட்டை ரீட் பண்ணி அதை நம்ம அதுலேருந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபைல் இருக்கணும். இல்லாத ஃபைலை போய் ரீட் கொடுத்தீங்கன்னா ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும், ஏன்னா ஃபைல் இல்லை இப்படி ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைல் பார்த்து தருவீங்க. ஓகேவா? ஒன்று இந்த ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த ஃபைல்லேருந்து கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறீங்க. ரெண்டுக்கும் இதுமாரி கொடுப்போம். இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ரீட் மோடு தான் இருக்குன்னு அர்த்தம். அதான் டிஃபால்ட் மோடு ரீட் மோடு. நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல செகண்ட் மோடு அப்படின்னா அது என்னது டிஃபால்ட்டாக ரீட் மோடில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரீட் மோடாக தான் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீட் மோடில் அதை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இல்லாத ஃபைல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட். ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைல் இருக்குது,
ஓகேவா? இப்போ புதுசாக உங்கள் கையில் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஃபைலில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ இருக்கிற கண்டென்ட் காலி ஆகிடும். ரைட் பண்ணக்குள்ளே பார்த்து ரைட் பண்ணணும். புரியுங்களா? ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருந்தாலும் இது என்ன செய்யும்? போய் ஓவர் ரைட் பண்ணுறோம் ஃபைலை. அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டு இந்த நேமில் புதுசாக நம்ம என்ன கண்டென்ட் வச்சுருமோ அந்த கண்டென்ட்டை ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். அதனால் ஃபைல் ஆல்ரெடி இருக்கா இல்லையா, இருந்துன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை, இந்த மெத்தடை கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இந்த மோடை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருந்ததுன்னா இது என்ன செய்யும்? அந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிவிடும். ரைட் பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஃபைல் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்கள் கையில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதேமாரி ஓப்பன் கொடுத்துட்டு என்ன ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் பாத்தோட ஃபுல் பாத்தோட கொடுக்கலாம். இல்லை கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியாக இருந்தால் டைரெக்டாக ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ரைட் மோட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா டிஃபால்ட் மோட் ரீடு, ரைட் மோட்னா W கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அதே போல் தான் அப்பன் மோடு. அப்பன் மோடுனா என்னென்னா, ஆல்ரெடி ஃபைல் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபைல் இருக்குன்னா அதில் நம்ம கண்டென்ட்டை அப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது, நாம் என்ன செய்யலாம்? அதில் ஏதாவது கொஞ்சம் கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம். அப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைலில் எண்டில் போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? புதுசாக ஒரு 4 லைனை ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபைலில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது, அதில் நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட்டை அப்பன் பண்ண போகிறோம். அதுதான் அப்பன் மோடு. ஒருவேளை ஃபைலே இல்லை, ஓகேவா? நீங்கள் ஏ மோடில் அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஃபைலே இல்லை. அப்போ என்ன செய்யும்? புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோ. அதுவே நீங்கள் என்ன கண்டென்ட் வச்சுருக்கீங்களோ அதை போய் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஃபைல் இருந்துன்னா கடைசியில் போய் ஆட் ஆகும். ஃபைலே இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க கண்டென்ட் வச்சு புதுசாக ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோ. அதுவே எரர்லாம் சொல்லாது. ஓகேவா? அப்போ இது 3 மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதில் இது 2 ரொம்ப முக்கியம். ரீட் மோடுக்கு R, ரைட் மோடுக்கு W தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்பன் மோடு ரேராக யூஸ் பண்ணுவோம். ரிப்போர்ட் எதாவது ஜென்ரேட் பண்ணுறோன்னா அப்பன் மோடு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த டைமுக்கு எதனா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிறது ஒரு ட்ராக்கிங் மாதிரி எதாவது தேவைன்னா அப்பன் மோடு யூஸ் பண்ணுவோம், இருக்கிற கண்டனில் போய் அப்பன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. இது என்னென்னா ரைட் மோட் மாதிரி தான். ஓகேவா? இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா, ஆல்ரெடி ஃபைல் இருந்ததுன்னா ரைட் மோடு என்ன செய்யும்? ஓவர் ரைட் பண்ணிட்டு புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு இது யாராவது சொல்லாது. ஆனால் எக்ஸ் மோடு பொறுத்தவரை எக்ஸ்க்ளூசிவாக அது வந்து ரைட்டுக்காக கிரியேட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இது. ஓகேவா? நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா ஃபைல் இது க்ரியேட் ஆகாது. எரர் சொல்லிட்டு எக்ஸப்ஷன் எரர் ஹேண்டில் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபைல் இல்லைன்னா க்ரியேட் ஆகும். அப்போ ஆல்ரெடி ஃபைல் இருந்ததுன்னா க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சினாரியோ வந்ததுன்னா அப்போ இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸப்ஷனில் போய்ட்டு அதை ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ எக்ஸ் மோட். அடுத்தது R+. R+னா ரீடு ரைட்டு ரெண்டும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி சம் கண்டென்ட் இருக்குது, அதை ரீட் பண்ணிங்கனாலும் R+ கொடுத்தீங்கன்னா ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கையில் புதுசாக கண்டென்ட் இருக்குது, அதை போய் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க, R+ கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலே இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்யலாம்? க்ரியேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்பன் பண்ண போகிறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரீட் பண்ணிக்கலாம், மறுபடி ரைட்டும் பண்ணிக்க முடியும் இதால் R+ யூஸ் பண்ணுறப்ப. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஃபைல் வந்து ஓப்பனிங் இப்போ இந்த மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம், அது சம்மந்தமானது. ஓகேவா? அதுமாதிரி ஃபைல் டைப்பு, என்ன டைப் ஆஃப் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்? டெக்ஸ்ட் ஃபைலு, பைனரி ஃபைல், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக்ஸ்ட் ஃபைல்னால் என்ன, பைனரி ஃபைல்னால் என்ன, இதை பார்த்தோம். நம்ம ஒரு நார்மலாக நம்மளால் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்லாம் ரீட் பண்ண முடியறதுலாம் டெக்ஸ்ட் ஃபைல் சொல்லுவோம். இல்லை அதுவே வந்து இமேஜ் இல்லை வீடியோ, ஆடியோ, PDF ஃபைல் இது எல்லாமே வந்து பைனரி ஃபைல் சொல்லுவோம். அது ஓப்பன் பண்ணுறது B மோட். ஓகேவா? இப்போ இதை எப்படி இப்படிலாம் வந்து காம்பினேஷனில் வரும்ன்றது அதை கீழே கொடுத்துருங்க பாருங்கள். ஓப்பன் சொல்லிவிட்டு ஒரு ஃபைல் பாத் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னது? ரீட் மோடில் டிஃபால்ட் ரீட் மோட். அதுமாதிரி டிஃபால்ட்டு மெத்தட் வந்து டெக்ஸ்ட் மோட் மெத்தட் தான். ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலாம், டெக்ஸ்ட் மோடில் தான் அது என்ன செய்யும்? ஓப்பன் பண்ணிக்கும். அதனால் RT தான் டிஃபால்ட்டாக. ஒன்றுமே கொடுக்கலாம், RTயில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது ரீட் மோடில் டெக்ஸ்ட்டு டைப்பில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் எதுவுமே கொடுக்காம B மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ மோட் வந்து ரீட் மோடு தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் இந்த டைப் வந்து பைனரியாக இதுன்றீங்க, B மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்போ RBன்றதுக்கு ஈக்குவல் அது.
ரீட் பண்ண போகிறீங்க, ஆனால் பைனரி மோடில் ரீட் பண்ண போகிறீங்க. இப்போ டபிள்யூ மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகேவா, டபிள்யூனா ரைட் பண்ண போகிறீங்க, ஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன மோடு? டெக்ஸ்ட் மோட். டபிள்யூடியும் அது ஒன்று தான். நீங்கள் இதுமாரி கொடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, அது ஆப்ஷனல். கொடுக்க மாட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கும். நீங்கள் இது கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா, அதுமாதிரி டபிள்யூபி ரைட் பண்ண போகிறீங்க, பைனரி ஃபைலாக ரைட் பண்ண ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுமாரிலாம் பைனரி ஃபைலாக. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன செய்வோம்னா இமேஜ் ஃபைல் டெக்ஸ்ட்டாகவே இருக்கும், என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க, என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேஸ் 64 அதுமாதிரி என்கிரிப்ட் பண்ணி ஒரு இமேஜ் ஃபைலை ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை மீண்டும் நீங்கள் ஒரு ஃபைலாக சேவ் பண்ணணும், ஒரு இமேஜாக சேவ் பண்ணணும். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி டைமில் பைனரி மோடில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். அடுத்து R+. மட்டும் போட்டால் என்ன அர்த்தம்? டெக்ஸ்ட் மோடு. டி வந்து இங்கே ஹிடன். அப்போ R+ன்னு என்ன சொன்னால் ரீட் ரைட்டு அப்பன்னு எல்லாமே பண்ணிக்கலாம் அதில். ஆனால் டெக்ஸ்ட் மோடு ஒன்றுமே கொடுக்கலாம். அது பி கொடுத்தீங்கன்னா பைனரி மோடு. எக்ஸுக்கும் அதுமாரி பைனரி மோடு. ஓகேவா, இதெல்லாம் வந்து வேரியஸ் ஆப்ஷன். நம்ம இப்போ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம் ஒரே இதுக்கு. இதில் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்ன டைப் ஆஃப் இதுன்னு கொடுக்கலன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் தான் ரீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் என்கோடிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், UTF-8 எப்படி யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல அப்படி டைரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த இடத்துல என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், ஈக்குவல் டு UTF-8. இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, இதை வச்சு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்க்க போகிறோம். இம்போர்ட் OS பண்ணிவிட்டு OS.get கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படி சொல்லிட்டு CWDன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நமக்கு வரும். நம்ம எங்கே இருக்கோம் கரண்ட்டாக? ஈக்குவலனுக்குள்ளே லேர்ன் பைத்தானுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ aa.txன்னு ஒரு ஃபைல் இருக்குல்லையே, அதை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அது UTF-8 ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் தான், இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த கமாண்ட் எல்லாத்தையும் வச்சு ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபைல் ஓப்பன் கொடுத்துருக்கோம், ஃபைல் பாத் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அது UTF-8 இல்லை, இருந்தாலும் UTF-8 நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சரி. இதுக்கடுத்து TXT கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் f.read அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபைல் ஹேண்டில் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது .read. இப்போ 20னா என்ன மீனிங்? ஓகேவா, இந்த 20 நான் எடுத்துட்டேன். இப்போ அப்படியே ரீட் மட்டும் கொடுத்துருக்கேன், f.read ஃபைல் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரீட் பண்ணி வர கண்டென்ட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். இப்போ ரீடுனா என்ன மீனிங் அப்படின்னா, ஓல் கண்டென்ட் அந்த ஃபைலினுடைய மொத்த கண்டென்ட்டும் நமக்கு TXTக்குள்ளே வந்துடும். என்ட்ரு மார்க் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 50,000 லைன் இருந்தால் கூட மொத்தமாக நமக்கு என்ன கிடச்சிரும், TXTக்குள்ளே வந்துடும். ஓகேவா, இப்போ அது நம்ம TXT ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். aa.txt லேர்னுக்குள்ளே லேர்ன் பைத்தானுக்குள்ளே. ஓகேவா, இப்போ இதுதான் அந்த பார்த்து. ஓகேவா, அதை நான் இந்த TXT ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 லைன் சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் ஒரு லைன்லையும் என்ட்ரு மார்க் வந்திருக்கு, லாஸ்ட் லைனில் என்ட்ரு மார்க் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஃபைல் தான் நான் ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணி அது பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ TXT வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அது பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அந்த கண்டென்ட் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ரீடுன்னு கொடுத்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக எதுனா இதுதான், 3 லைன் தான். F ஓப்பன். ஓகேவா, அடுத்தது இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், அந்த ஹோல் கண்டென்ட்டையும் மொத்தமாக எடுத்து ஒரு வேரியபிளை வச்சுட்டேன், டெக்ஸ்ட் வேரியபிளில் அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபைலை. இதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டென்ட் வச்சு எதாவது மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப. ஓகேவா, அதுக்கப்புறம் அதோட என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. நான் இருக்கிற கண்டென்ட் ரீட் பண்ணிவிட்டேன், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஹேண்டலர் ஓப்பன்லேயே வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, அது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு கூட மேனிப்புலேஷன் கிரப் பண்ணுறது ஏதாவது பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா, சரி. இப்போ இதில் ரீடில் எனக்கு ஒரு நம்பர்டு ஆர்குமெண்ட் தர முடியும். ஓகேவா, இப்போ நான் ரீடுன்னு சொல்லிட்டு ஒரு 30 கொடுக்குறேன். அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு 30 கேரக்டர்ஸ். இப்போ கரண்ட் பொசிஷன், இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரண்ட் பொசிஷன் 0ல் இருக்கும். அதான் கர்சர் பொசிஷன் கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். அதுலேருந்து ஒரு 30 அப்படி சொல்கிறேன்னா 30 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு ரீட் ஆகும், அது நமக்கு TXTக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ நான் இந்த க்ளோஸை எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம அடுத்து இதில் போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், அது மட்டும் இது பண்ணிவிட்டு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 கேரக்டர்ஸ் மட்டும் இங்கே வந்துருக்கு.
இப்போ இந்த ஃபைல் ஹேண்டிலர் எஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் இதனுடைய பொசிஷன், இப்போ லொக்கேஷன் ஆக்சுவலாக கர்சர் லொக்கேஷன் சொல்லலாம். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th கேரக்டர் வரலும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கு அடுத்தது அங்கே வந்து நின்றும். நீங்கள் இன்னொரு தடவை ரீட் கொடுக்குறீங்க ஓகேவா. இப்போ இன்னொரு நான் லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு எஃப் டாட் ரீட் ஆஃப் ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன மீனிங், இப்போ கரண்ட்டாக பொசிஷன் எங்கே இருக்கமோ அதுலேருந்து இன்னொரு 5 கேரக்டர்ஸ் ஓகேவா. ரீட் பண்ணுது, அதை நான் என்ன செய்கிறேன், பிரிண்ட்டும் பண்ணுறேன். இப்போ 3ல் இருந்து இல்லையா 3 டாட் THI 3 தேர்டுன்னு நம்ம ஏற்கனவே பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அடுத்து ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்துடுச்சு. இப்படியா நம்ம ரீட் கொடுத்து கேரக்டர் பை கேரக்டர் கூட ரீட் பண்ண வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ கர்சர் பொசிஷன் எங்கே இருக்கும், இந்த ஐக்கு அப்புறம் போயிட்டுருக்கும். மீண்டும் இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ BI டாட் ரீட் மட்டும் கொடுக்குறேன், நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல ஓகே. அப்படின்னா என்னது, இப்போ கர்சர் பொசிஷன் எங்கே இருக்கோ அதாவது லொக்கேஷன் அங்கேருந்து அந்த ஐ இருக்கு இல்லையா, அங்கேருந்து இதுமாதிரி நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா கேரக்டர் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கவுண்ட் வரலும் போகும். ஒன்றுமே கொடுக்கலனா எண்டு வரைக்கும் பிரிண்ட் ஆகும். புரியுதா ஓகேவா. இப்போ நான் பாருங்கள் பிரிண்ட் பண்ணுறேன், எண்டு வரலும் பிரிண்ட் பண்ண போகிறேன். THI வரலும் இங்கே வந்தது, RDலேருந்து இங்கே ஃபுல்லாக நமக்கு எண்டு வரலும் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் எப்போ இதை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கேருந்து மீதி இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் அதுதான் இனிஷியலாக பண்ணுறப்ப என்ன ஆச்சு, நமக்கு மொத்தமாகவே ஃபுல் ஃபைலுமே நமக்கு கண்டென்ட் கிடச்சிது. இல்லை இந்தமாதிரி ரீட் நீங்கள் கேரக்டர் வைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ஒன்றும் நம்ம இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணல ஓகேவா. க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் எஃப் டாட் க்ளோஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபைல் ஹேண்டலில் க்ளோஸ் பண்ணலாம், அது அந்த மோடில் ரீட் ஒன்லி மோடுன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. ரைட் மோடில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் மற்றவங்க யாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து என்ன செய்யுது, விடாது. அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணாலே போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங்கில் வச்சுருக்கோம், அந்த ஃபைல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் அதேமாதிரி ஒரு ரீட் மோடில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் ஓகேங்களா. அதில் இன்னும் 2 கமாண்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட், அதாவது ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் டெல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கரண்ட்டாக எந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 30 போட்டிருக்கோம் இல்லையா, 30 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகணுன்னு, அப்போ அந்த பொசிஷனை சொல்லும். அப்போ எந்த பொசிஷன் வரல இதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இல்லை எந்த பொசிஷனில் இப்போ லொக்கேஷனில் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுமாதிரி சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன செய்யணும்னா நம்ம அந்த பொசிஷனை எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ நான் 30 வந்ததுக்கப்புறம் இது மட்டும் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு 30 கேரக்டர்ஸ் இதில் வந்து வந்துடும் டெக்ஸ்ட்டில். மீண்டும் நான் பொசிஷன் மாற்றிக்கலாம், மீண்டும் 0ல் கொண்டு போய் நிறுத்திக்கலாம், இல்லை 10ல் கொண்டு போய் நிறுத்திக்கலாம். எங்கே வேணாலும் எடுத்து பொசிஷன் என்னால் நிறுத்திக்க முடியும் ஓகேவா. மீண்டும் நான் என்ன பொசிஷனில் நிறுத்தணும் அந்த பொசிஷனில் இருந்தால் எனக்கு நான் அடுத்து ரீட் ஆகும். இப்போ பார்க்கலாம் எப்படின்றத ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த இதில் 30 கேரக்டர்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன், அதை TXTலையும் வச்சுருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறம் டெல்னு சொல்கிறேன், அது அந்த பொசிஷனை சொல்லும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், ஒரு ரிவர்ட் பேக் கொடுக்குறேன், ஒரு 10ன்னு சொல்லிட்டு பொசிஷனை மாற்றி வைக்கிறேன். 30 கேரக்டர் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ 10th பொசிஷன் போக சொல்லிட்டேன். இப்போ நான் மீண்டும் டெல் சொன்னேன்னாவும் 10ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ நான் ஒரு ரீட் ஒன்று கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம். எஃப் டாட் ரீட் ஃபுல்லாக மீதிக்கிற எல்லாத்தையுமே ரீட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த கண்டென்ட், இது TXTயில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு 30 கேரக்டர்ஸ். அது இதில் நான் எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அங்கே கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம், இது TXTயை இருந்தாலும் நான் ஃபைனலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்களா. இப்போ AA.txt ஃபைலில் ரீட் பண்ணுறோம், அதில் ஃபஸ்ட்டு 30 கேரக்டர் எடுத்து நான் TXTக்குள்ளே வச்சுட்டேன். அப்போ பொசிஷன் என்னன்றதை செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய பொசிஷன் என்ன செய்கிறேன், 10க்கு மாற்றுறேன். அப்போ பொசிஷன் என்னென்னு செக் பண்ணுறேன். மீதி இப்போ என்னவோ எல்லாத்தையும் நான் ரீடுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து ஃபுல்லாக ரீட் கொடுக்குறேன், ஃபைல் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேவா. பாருங்கள் ஃபஸ்ட்டு 32 வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 32 வந்துருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் கொடுத்துருக்கோம், 32 வந்துருக்குன்னா
என்ட்ரு மார்க் வந்து நம்ம இங்கே கேரக்டர்ஸ் கொடுக்குறப்ப என்ட்ரு மார்க்கை கன்சிடர் பண்ணாமல் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே நம்ம பொசிஷன் மார்க்கில் என்ட்ரு மார்க்கோட சேர்த்து வரும். ஏன்னா 2 என்ட்ரு மார்க் வந்து 30க்குள்ளே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த TXT நம்ம லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு என்ட்ரு மார்க்கு ஃபஸ்ட் லைன் எண்டில், செகண்ட் லைன் எண்டில் ஒரு என்ட்ரு மார்க். அதனால தான் அது 32 அப்படி பொசிஷன் காமிக்குது. ஓகேவா? இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் லைனில் இன்னும் ஒரு 2 என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன் ஃபைலை. இப்போ நான் ரன் பண்ணுறேன், அதே 30 தான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 33ன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? இப்போ அதனால் அது என்ட்ரு மார்க் பேஸ் பண்ணி அது என்ன செய்யுது, பொசிஷன் வந்து நமக்கு நம்ம அதே 30 கேரக்டர் தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பொசிஷன் மட்டும் அது என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து 30 கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம். அப்போ பொசிஷன் கேட்டால் 33 சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், 10ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா? பொசிஷன் அப்போ நம்ம அதனுடைய பொசிஷன் கேட்கல அது என்ன செஞ்சு 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 33 இந்த பிரிண்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணலையே அந்த பிரிண்ட்டு, அடுத்தது 10ன்னு நம்ம சொல்லிட்டு செட் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். அந்த பிரிண்ட் பண்ண 10 தான் இது. ஓகேவா? அடுத்தது ரீடு கொடுக்குறேன், f.read. இப்போ பொசிஷன் நம்ம 10ஆக மாற்றிட்டோம். அப்போ அதனால் அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு 10 கேரக்டர் தவிர்த்து அடுத்ததுக்கு போயிடும். அதாவது இந்த இடம் ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய்ட்டு LINE அந்த இடத்துலேருந்து அடுத்து 2 என்ட்ரு மார்க் கொடுத்து இல்லையா, அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு எண்டு வரலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது ஃபைனலாக வந்து இந்த TXT பிரிண்ட் பண்ணுமே அது. ஓகேவா? இப்போ டெல்லுன்றதும் சீக்குன்றதும் பார்த்துருக்கோம். டெல்லுன்றது என்ன பொசிஷனில் இருக்கிறது சொல்கிறதுக்காகவும், சீக்குன்றது நம்ம செட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மற்றபடி இது வந்து ரீட் மோடு அந்த இடத்துல நம்ம மோடு கொடுக்கவே இல்லை. ரீட் மோட் டெக்ஸ்ட் மோட் 2 கொடுத்ததுனால நம்ம இடத்துல ஒன்றுமே கொடுக்கல, டைரெக்டாக ரீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நான் இல்லாத ஒரு ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ நமக்கு இல்லாத ஃபைல் கொடுத்தனா எரர் சொல்லும். ரீட் மோடில் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இல்லவே இல்லை, நீங்கள் அந்த ஃபைல் ரீட் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ என்ன சொல்லுது, நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படி சொல்லிட்டு நமக்கு எரர் சொல்லுது. அடுத்து வந்து 2 கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரீட் பார்த்தோம். ரீடுனா என்ன, கேரக்டர் வைஸ் ரீட் பண்ணிடுறதுனாலும் ரீட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் கண்டென்ட் ரீட் பண்ணுறதாலும் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து லைன் பை லைன் ரீட் பண்ணுறது. f.read line அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் இது பண்ண முடியும். ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டு ரீடுன்னு கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஓகேவா? f.read line அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைனை ரீட் பண்ணும். அடுத்து மீண்டும் f.read line சொன்னால் அடுத்த லைன் ரீட் பண்ணும். அப்படியே நம்ம ஒரு லூப் வச்சு கூட கொடுத்துக்கலாம், எண்டு வர வரலாம். ஓகேவா? இது ஒரு லைனாக ரீட் பண்ணுறது. அதுவே f.read lines அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா ஃபைலினுடைய எல்லா கண்டென்ட்டும் லைன் பை லைனாக ரீட் ஆகிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்துடும். இதோட அவுட்புட் ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரீட் லைன் கொடுத்து நான் அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடந்திருக்கோன்றதை பாருங்கள். அதே ஃபைல் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஒரே ஒரு லைன் மட்டும் தான் ரீட் ஆகிருக்கு. ஓகே, இந்த என்ட்ரு மார்க்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். இப்போ அடுத்து நான் இன்னொரு ரீட் லைன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். அப்போ 2 லைன் மட்டும் நமக்கு ரீட் ஆகிருக்கு. அதோட ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரீட் லைன்ஸும் சேர்த்து கொடுக்குறேன். ஆல்ரெடி ரீட் லைனில் நம்ம இதை கொண்டு வந்து பொசிஷன் என்ன செஞ்சிட்டோம், எட்டு வந்து 3வது லைனுக்கு எட்டு வந்து வச்சுட்டோம். அதுக்கடுத்து நான் ரீட் லைன்ஸ்னு கொடுக்குறப்ப நம்ம இது பண்ணவே இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டில் வந்து இருக்கிற எல்லாமே லிஸ்ட்டாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி 2 லைன் ரீட் லைன் கொடுத்ததுனால அது என்ன செஞ்சது, பொசிஷன் 2 லைன் முடிஞ்சிட்டு 3வது லைனுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ அதனால் ரீட் லைன்ஸ் கொடுத்ததுனால ரிமைனிங் லைன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ இது 2 லைன் எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ நமக்கு மொத்த ஃபைலினுடைய கண்டென்ட்டுமே ஒரு லைன் பை லைனாக லிஸ்ட்டில் இதில் வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்போ லைன் பை லைன் நீங்கள் ரீட் பண்ணி நம்ம ஏதோ ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நான் இன்னொரு ஃபைல் ரீட் பண்ணியிருக்கேன். இது யூனிகோட் கண்டென்ட் இருக்கிற ஃபைலை நான் அதை எடுத்துகிட்டு ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கண்ட்ரோல். ஓகேவா? அதை எடுத்துட்டேன். டெக்ஸ்ட் மோடில் text.txt ஒரு ஃபைல். ஓகேவா?
ஜஸ்ட் ரீட் லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபைலை. ஓகேவா? ரன் பண்ணுறேன், எரர் வருது. என்ன சொல்லுது? கேரக்டர் மேப் வந்து நீங்கள் சரியாக பண்ணல, நீங்கள் கொடுத்த ஃபைலில் வந்து அன்டிஃபைன் கேரக்டர்லாம் வருதுன்னு சொல்லுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ஹை ரேஞ்ச் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்குள்ள UTF-8 அதுமாதிரி என்கோடிங் தரணும். ஓகேவா? இந்த ஃபைலில் அதுமாரி கேரக்டர்ஸ் இருக்குது, அதனால் நான் UTF-8 என்கோடிங் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன், இந்த எரர் போயிடும். ஓகே, இப்போ ரீட் லைன் சொல்லிட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு இது ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம எதுவும் பண்ணல. இப்போ லிஸ்ட்டில் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுமாரி ரீட் லைன்ஸ்னு கொடுத்தனா லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் லைன் பை லைன் நான் அதை என்ன செய்ய போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள், பிரிண்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது மை லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அது நார்மல் ஒரு லிஸ்ட்டுன்னு நினச்சிங்க. அதுலேருந்து ஒரு லைனாக இங்கே வரும், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். நான் லைனுடைய ஸ்டார்டிங் எண்டிங் எனக்கு தேவைன்றதுனால இதுமாரி கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் அப்போ பிரிண்ட் ஆகுது, லைன் முடிஞ்சிடுச்சு, அதுக்கடுத்து இது பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ட்ரு மார்க்கு நீங்கள் ரீட் லைன்ஸ் கொடுக்கக்குள்ள என்ட்ரு மார்க்கோட சேர்த்து தான் ரீட் பண்ணுது. இங்கேயே பாருங்கள், \n போட்டிருக்கு பாருங்கள். ஒரு லைனுடைய என்ட்ரு மார்க்கோட சேர்த்து தான் ஒரு லைன், அப்படி தான் கன்சிடர் பண்ணுது. ஓகேவா? இப்போ அதனால் என்ட்ரு மார்க் வந்ததுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த எண்டில் போட்டது ஒரு லைனுடைய எண்டுலேயும் இதுமாரி நமக்கு வந்துருக்கு. இப்போ லைனுடைய ஸ்டார்டிங் இல்லை லைனுடைய எண்டிங் ஏதாவது நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும், எதாவது பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஓகேவா? அதாவது ஸ்பேஸ் இல்லை என்ட்ரு மார்க் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரிப் பண்ணுறது. நீங்கள் எதுவுமே கொடுக்காம வெறுமனே இந்த இடத்துல .st ஃபங்க்ஷன் அது அப்படி கொடுத்து ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், எண்டிங்கில் இந்த என்ட்ரு மார்க்கு கேரக்டர் அந்தமாரி ஒயிட் ஸ்பேஸ் அந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு லைனுடைய ஸ்டார்டிங் எண்டிங்கில் மட்டும். பாருங்கள், கரெக்டாக எல்லா லைனும் இதுமாரி வந்துருக்கு. இப்போ நம்ம கொடுக்காம பிரிண்ட் பண்ண வரப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு லைனுடைய எண்டில் என்ட்ரு மார்க் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டேப் கேரக்டர் ஸ்பேஸ் அதெல்லாம் இருந்தது. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணிடுச்சு. அதேமாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்றது இதை பேஸ் பண்ணி எல் ஸ்டிப் ரைட் ஆர் ஸ்டிப் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. ஓகே, இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஃபைல் நம்ம ரீட் பண்ணி இப்படி பண்ணோம். ஓகே, இந்த ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்ணல, நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டை வந்து தனியாக ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம், அதை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ எப்படி வந்து ஃபைலை ரீட் மோடில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுமாரி R+னால் ரீட் அண்ட் ரைட்டுன்னு சொன்னோம். அதுமாதிரி ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே R மோடில் ஓப்பன் பண்ணால் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். நான் இப்போ R மோடில் ஓப்பன் பண்ணி ரீட் மட்டும் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நமக்கு அதேமாதிரி ரீட் லைன்ஸ் கொடுத்தா எல்லா லைனும் நமக்கு ரீட் ஆகிருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி அடுத்து ரைட் பண்ணுறது அப்படின்றத கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபைலில் ரீடு பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். UTF-8 வச்சு ரீட் பண்ணோம். அதுமாதிரி பைனரி ஃபைல் நம்ம ரீட் பண்ணலை, ஏன்னா நம்ம இமேஜ் வச்சு இப்போதைக்கு நம்மளால் இது ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் பைனரி ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல B சேர்த்துக்க வேண்டியதான் பைனரி மோடில் பண்ணுறதுக்கு. ஓகேவா? R கூட B சேர்த்துக்க வேண்டியதான். இல்லை வெரி B கொடுத்தாலும் அது ரீட் மோட் டிஃபால்ட்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பைனரின்னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறோம். புதுசாக நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bb.txt சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இதில் நம்ம அதுமாரி ஒரு ஃபைல் இல்லை, இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ரைட் மோடில். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் இந்த ஃபைலை ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்ம லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஒரு லிஸ்ட்டை எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது, ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம டபுள் கோட் மட்டும் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன லிஸ்ட்டில் வச்சிங்களோ மொத்தமாக சேர்ந்துடும் அப்படி. இப்போ ரைட்டுன்ற கமாண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் கமாண்ட் பார்க்குறோம். ரைட்னு கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை லைன் எவ்வளோ பேராகிராஃப்ஸ் ஒரு ஃபுல் சம்மரியாக ஒரு டெக்ஸ்ட் எடுத்து இங்கே இந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன செய்யும், ஃபுல்லாக எடுத்து ஒரே ஃபைலாக ரைட் பண்ணிடும், என்ட்ரு மார்க் எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், 7 லைனாக இங்கே இருந்ததை லிஸ்ட்டாக இருந்ததை மொத்தமாக வச்சு பண்ணி ஒரே ஃபைலாக சேவ் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் பெரிய கண்டென்ட் ஏதாவது கூட மேனிபுலேட் பண்ண கண்டென்ட் கூட நம்ம இந்த இடத்துல கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்போ ரைட் என்ற கமெண்ட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்தாலும் மொத்தமே ஒரே அடியாக ஃபைலாக ரைட் பண்ணிவிடும். ஓகே, இப்போ இதை ரைட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிபின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதுலேருந்து கண்டென்ட் அப்படி தான் நம்ம என்ன செஞ்சோம், லிஸ்ட்டாக மாற்றி மறுபடியும் மெர்ஜ் பண்ணி இது பண்ணோம். இந்த இடத்துல நம்ம என்ன கேரக்டர் விட்டுமோ அதை வச்சு மெர்ஜ் பண்ணுவோம். அது கரெக்டுங்களா? சும்மா ஒரு 3 கோடு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அது என்ன செஞ்சுருக்கு, 3 கோடு வச்சு ஐஃபோன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஓகே, அதுவே வந்து நீங்கள் இதுமாரி நிறைய லைன்ஸ், ரைட் லைன்ஸ் மோடு யூஸ் பண்ணி கூட ரைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் வந்து என்ன செய்யணும், ரைட் லைன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு தான் இன்புட், ரைட்டுக்கு டெக்ஸ்ட்டு தான், ஸ்ட்ரிங் தான் இன்புட். நாம் அதனால் ஸ்ட்ரிங்காக இதை மாற்றிருக்கோம், ஒரே ஸ்ட்ரிங்காக லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம். ஆனால் ரைட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, அது போய் நான் ஒரு ஃபைலாக ரைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்ய தேவையில்ல, ரைட் யூஸ் பண்ண தேவையில்ல, ரைட் லைன்ஸ் போயிடுங்க, டேரெக்டாக அந்த லிஸ்ட்டை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆகிடும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சிசின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கையில் லிஸ்ட்டாக இருந்து லிஸ்ட் அப்படியே ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ R+ மோடு சொன்னோம் இல்லையா, ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். அது நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், ரீட் பண்ணி காமிச்சிது. இருந்தாலும் நான் இந்த இடத்துல அதே தான் செஞ்சுருக்கேன். ரீட் பண்ணி மை லிஸ்ட்டில் வச்சுட்டேன். ஓகேவா? அடுத்தது அந்த f.ரைட் லைன்ஸ் நான் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள், இருக்கிற கண்டென்ட் ரீட் பண்ணிவிட்டு நான் ரைட்டில் போய்ட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல சும்மா இது டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு என்டர் மார்க் கொடுத்துக்கோம், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். மை சாம்பிள் டெஸ்ட் ரைட் பண்ண சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் ரீடும் பண்ணுறோம், இதில் ரைட்டும் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், ரீட் பண்ண கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது எதில், AF ஃபைலில். ஓகேவா? இப்போ ரன் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இங்கே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லுது, சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது ரைட் பண்ண கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்பண்ட் ஆகிருக்கு பாருங்கள், வந்து அப்பண்ட் ஆகிருக்கு நமக்கு. ஓகேவா? இப்போ அப்பண்ட் மோடு இதுதான், ரீட் அண்ட் ரைட். ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஃபைலில் வந்து எப்படி வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது. ரைட்டுக்கு வந்து ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட் யூஸ் பண்ணலாம், ரைட்டு லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ரைட் லைன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபுல் கண்டென்ட் ஒன்றா இருந்ததுன்னா ரைட் மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? எல்லா ஃபைலையும் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இது பண்ணக்குள்ள அடுத்தது வந்து ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில டைம் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அதுமாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக வித் யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன், ஓப்பனுக்கு முன்னாடி வித்துன்னு கொடுத்துட்டு வித் ஓப்பன் கமெண்ட் கொடுத்துட்டு அதே தான், அதே ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதே தான். ஆஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த வேரியபிள் F ஈக்குவல்னு தருவோம் இல்லையா, இல்லை ஃபைல் ஈக்குவல் தருவோம் இல்லையா, அதை இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்குறதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒரு பிளாக்காக மாறிடும். இந்த பிளாக்குக்குள்ளே நீங்கள் போய்ட்டு என்ன ஆப்ரேஷனோ அதை ஃபுல்லாக கொடுத்துடலாம். க்ளோஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். F யூஸ் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், ரீட் பண்ணுறேன், அதை அப்படி ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ test.txt ஃபைலை ரீட் பண்ணியிருக்கேன். சின்ன ஃபில்லிங் மிஸ்டேக், டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஃபுல் கண்டென்ட் நமக்கு ஃபுல்லாக ரீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது க்ளோஸ் கொடுக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே என்ன செய்யும், க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபைல் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் இல்லை ட்ரை ஃபைனலி யூஸ் பண்ணிங்க. அங்கே ஃபைனலி போய் க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது டிஃபால்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி இது அப்பன் பண்ணுறது நம்ம இதில் செஞ்சு பார்க்கல. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஃபைனலாக போய்ட்டு இருக்கிற ஃபைலில் நம்ம கொடுக்குற கண்டென்ட் போய் அப்பண்ட் ஆகிடும். ஓகேவா?
இந்த செஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி அடுத்தது வந்து கண்டினியூஸ் செஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.